அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்க நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு படிக்கிற நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னாக்க, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சமச்சீர் கல்வியோட தமிழ் பாட புத்தகங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு புத்தகத்துக்குமான முழு புத்தகத்தினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் வடிவில் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க இருக்கோம். இதில் நீங்கள் இந்த பிடிஎஃபை நீங்கள் எடுத்துக்கிட்டு படிக்கலாம். நிறையா கொஸ்டின்ஸ் பொது தமிழில் உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழில் தான் உங்களுக்கு பொது தமிழ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக குரூப் 4க்கும் குரூப் 2லையும் நிறைய கேள்விகள் இந்த 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சமச்சீர் தமிழ் புத்தகங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. இதில் பாருங்கள், ஒவ்வொன்றுக்குமான பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கொடுக்குறோம். பாருங்கள், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ் பாட புத்தகத்தை எடுத்து நீங்கள் பிடிஎஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். படிக்கிறது எப்படிங்கிறப்ப இப்போ சொல்லும் பொருளும் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் உள்ள விவரங்களை நீங்கள் படிச்சுக்கணும். ஒரு பாடல் கொடுத்து அதனுடைய பொருள் கேட்டிருப்பாங்க, அதை படிச்சுக்கலாம். அடுத்து நூல்வெளி, ஒரு பாடல் இருக்குது அப்படின்னாக்க இல்லைன்னா ஒரு செய்யுள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய ஆசிரியர் பற்றின விவரங்கள் நூல்வெளின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த ஆசிரியர் பற்றின விவரங்கள் எல்லாமே அதில் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படிச்சிங்கனாலே போதும், அதுலேருந்தே உங்களுக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் புக் பேக்லேருந்து உள்ள கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதையும் நீங்கள் ஸ்கோர் பண்ணி பார்த்துக்கணும், கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கணும். ஒவ்வொரு பாடத்துக்குமான முழு விவரமும் அதில் உங்களை புக்கில் இருக்கிறதுனால நீங்கள் பிடிஎஃபை புக்கு ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ள ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு பாடப்பகுதியிலையும் நீங்கள் அந்த பாடப்பகுதியை ஃபுல்லாக படிச்சுட்டு தனியாக ஒரு நோட்டு மாதிரி வச்சுக்கிட்டு அதில் முக்கியமான நோட்ஸை குறிச்சிக்கலாம். இது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் தெரிந்து கொள்வோம் அப்படின்ட்டும் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த விவரங்களையும் கொடுத்துக்கலாம். பாக்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை தனியாக காமிச்சிருப்பாங்க புக்கில். அதை நீங்கள் அதை நீங்கள் தனியாக ஒரு நோட்லேயே குறிச்சிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம். இது 6ஆம் வகுப்புக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் 6லேருந்து உங்களுக்கு 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பிடிஎஃபை நான் இப்போ உங்களுக்கு தர்றேன். இதில் பாருங்கள், எல்லாமே இருக்கும். செய்யுள், உரைநடை, கதைகள், இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க முழு விவரமும் அந்த புக்கில் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. பெரும்பாலும் அதை படிச்சிங்கனாலே போதும். 6ஆம் வகுப்பு. அடுத்து நம்ம பார்க்குறது 7ஆம் வகுப்பு தமிழ். அவங்க பாடத்திட்டத்துக்கான பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு இது இருக்குது. 7ஆம் வகுப்புலேயும் அப்படி தான் அவங்க கொடுத்துருக்க பாடத்தலைப்புகள் அதில் என்னென்ன இருக்குது, அதில் அதோட ஆசிரியர் விளக்கங்கள், நோட்குறிப்பு எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். பெரும்பாலும் இந்த பாக்ஸ் நோட்ஸ் உள்ளது நீங்கள் இதில் படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கிளாஸ் படிச்சுக்கலாம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பார்த்தா அடுத்து 8ஆம் வகுப்புக்கானதும் இதில் இருக்குது. 9ஆம் வகுப்புக்கானதை தமிழ் பாடப்பகுதியும் இதில் இருக்குது. ஓகேவா. லாஸ்ட்டில் 10ஆம் வகுப்புக்கானது உங்களுக்கு இருக்குது. 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள அனைத்து பிடிஎஃப்புமே உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ மூலயமா கொடுக்குறோம். இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்க நண்பர்கள் உடனடியாக டிஸ்கிரிப்ஷனில் 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள பாடத்திட்டத்துக்கு ஒவ்வொன்றுக்குமான பிடிஎஃபை டிரைவ் லிங்க் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் எந்த பாடத்திட்டத்துக்கு எடுத்து படிக்க போகிறீங்களோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு படிங்க. 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள 5 பிடிஎஃப்புமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றொன்றையும் உங்கள் லேப்டாப்பில் வச்சுட்டு கூட நீங்கள் படிக்கலாம். தனியாக ஒரு நோட்டு வச்சு நீங்கள் அதில் ஃபில் பண்ணி முக்கியமான நோட்ஸ் எடுத்து படிங்க. பெரும்பான்மையான பொது தமிழ் கேள்விகள் இதிலேருந்து கேட்குறாங்க. இந்த 6லேருந்து 10 வரைக்கும் உள்ளது மட்டும் இதில் பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் வேறு எதுவும் தேவை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதையும் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறோம். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.